ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் மினி vlog தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஓடிஜி சரி பண்ண கொடுக்க போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து கரெக்டாக புரஷவாக்கம் பக்கத்துலேயே தான் இருந்தது. எங்களுக்கு போகிற வரைக்கும் தெரியாது அது அங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு. தீபாவளி ஷாப்பிங்க்கு நாளைக்கு போகிறதா தான் பிளான். பட் வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி அங்கே பக்கத்துலேயே சரவணா ஸ்டோர் இருந்தது, அதுக்குள்ளே போயிட்டோம். ஓடிஜி வந்து கையிலே இருந்தது, டோக்கன் போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் போயிட்டு போட்டாச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக பல்ப் எரிஞ்சிருச்சு. பாப்பாக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கிறதா பிளான். எனக்கு வந்து சரவணா ஸ்டோரில் ஐடியா இல்லை. பட் ட்ரெஸ்மி கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டேன். ரணிதாக்குமே அவள் எடுத்திருந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பின்னாடி ஒரு டங்கிரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரணிதா போட்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேன்சி செக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வேற ஒர்க்குக்கு போகணும் சீக்கிரம் வான்னு சொல்லியிருந்தாங்க. 10 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணவே முடியல. கம்மெல்லாம் பார்த்து லிட்டரலாக நான் அழுதுட்டேன். அவ்வளோ கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. எனக்கு எதுக்கு தான் ஷாப்பிங்கில் இவ்வளோ அடிக்ஷன் வந்தது தெரியல. அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து ஸ்லிப்பர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த வாட்டி சரவணா ஸ்டோரில் நான் பார்த்தது எல்லாத்துலேயுமே கலெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கின பொருட்கெலாம் ஹஸ்பண்ட் பில் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து இவ இதில் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. லஞ்ச் பக்கத்துலேயே இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த vlog அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.